டெல்லியில் நேற்று நடந்த ஆப்கன் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகியின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது பற்றி அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த விவகாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடைய விமர்சனம் என்ன? நேற்று ஆப்கன் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி ஆப்கன் தூதரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆண் பத்திரிகையாளர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தது. பெண் பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது என்பது ஆப்கன் நாட்டினுடைய தூதரகம் தான் இதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இருப்பினும் இதில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மோடி அவர்களே, பெண் பத்திரிகையாளர்களை பொது மேடையில் இருந்து விலக்கி வைக்க நீங்கள் அனுமதிக்கும் போது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் அவர்களுக்காக நிற்க மிகவும் பலவீனமானவர் என்று சொல்வதாகவே பார்க்கப்படுகின்றது. நமது நாட்டில் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு சமமாக பங்கேற்க உரிமை உண்டு. இத்தகைய பாகுபாட்டை எதிர்கொள்ளும் போது உங்களது மௌனம் பெண் சக்தி குறித்த உங்களது முழக்கம் வெற்று முழக்கம் என்பதையே அம்பலப்படுத்துகிறது என ராகுல் காந்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.